ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி பரப்புற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வெண்பா கிட்ட விஜய் பேசுகிறப்ப ஒரு வார்த்தையை சொன்னார். நான் மல்லியை வீட்டை விட்டு போகணும்னு சொல்ல மாட்டேன். உன்னுடைய மல்லி அம்மா இதே வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் கலந்து வெறுப்பில்லைன்றத மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, நம்முடைய விஜய் மல்லி மேலே வச்சிருக்கிற அன்பு உறுதியாக தெரியுதுங்க. இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு காரணமே இந்த ராஜேஸ்வரி தாங்க. நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா, நீ உன்னுடைய அக்கா தான் முக்கியம் நினச்சிங்களா, நீ இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வராதிங்க, நான் முக்கியம் நினச்சா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. நம்ம விஜய் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வராருங்க. வந்தது இந்த ராஜேஸ்வரி தான். பார்த்தீங்கன்னா எதுக்காக விஜய் வந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கேட்டதுக்கு எனக்கு ஆஃபீஸில் வேலை முடிஞ்சிருச்சு, தான் போய் என்னுடைய பொண்ணு ஆசைப்பட்ட அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடியணும், அவளுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தனே தவிர மற்ற யாருக்காகவும் வரல அப்படின்ற சொல்கிறாருங்க. இது நம்முடைய ராஜேஸ்வரன் தான் கேட்டு, இதுக்கெல்லாம் காரணமே அந்த வாண்டு தானா, அந்த வாண்டு சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வெண்பா என்ன செய்ய போகிறாங்கன்றத தெரிஞ்சதுக்கு போக போக நம்ம பேசுவோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்னபூர்ணியம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி நம்முடைய நாகு, நம்முடைய பத்ரபாபு, மல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளையாண்டா வந்துட்டார், அவரை போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பூஜையில் உட்கார சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஐயர் சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா, டாடா நீங்கள் இப்போ நிரூபிச்சுட்டு உங்களுக்கு யார் முக்கியன்றத, நான் தான் எங்களுடைய பொண்ணாக என்னுடைய பாசம் தான் ஜெயிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக அத்தை பார்க்க நிற்கலை, அத்தை சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தலையாட்டிகிட்டு இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி வெண்பா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, நம்முடைய மல்லிக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் இந்த சைடு இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இந்த வாண்டு நம்ம எப்படியாவது இந்த மல்லிக்கிட்ட இருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிகை பிரித்து நம்ம கைக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி ஸ்கூல் கூட்டு போகிறதுலேருந்து இந்த ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குற விஷயத்துலேருந்து வெண்பாவை பிரித்தும் இப்போ தொடர்ந்து மல்லியம்மான்னு இந்த வெண்பா ஓடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. எல்லாம் நம்முடைய மல்லிக்கிட்ட அது தாய்ப்பாசம் நம்முடைய வெண்பாவுக்கு கிடைக்குது. அதே இந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பாக வெண்பாவுக்கு தாய்ப்பாசம் கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடைச்சிருக்கா. வாய்ப்பே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். நம்முடைய விஜயும் பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் என்ன செய்கிறது, வயசில் மூத்தவங்களாக போயிட்டாங்க. தான் அக்கா சொல்கிறது தான் எல்லாம் சரி, ஏதாவது நம்ம வேண்டாம் அந்த மாதிரி சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க. மல்லியை மேற்கொண்டு துன்புறுத்த ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் தான் அக்கா என்ன சொன்னாலுமே நம்ம விஜய் தலையாட்டிட்டு நம்ம மல்லியை திட்டிடுறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா விஜய் திட்டினா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, வருத்தப்படுவாங்களே தவிர அடுத்த நிமிஷமே விஜய் பற்றின்னு புரிஞ்சுக்குவாங்க. அதே இந்த ராஜசிங் அப்படி இல்லைங்க. அதனால் நம்முடைய வெண்பாவும் நம்முடைய மல்லி பிரிக்க முயற்சி பண்ணவங்க கண்டிப்பாக பிரிக்க மாட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவால் தான் சிறப்பாக வெகு சிறப்பாக நடந்திருக்குன்றது எல்லாருக்கும் தெரிய வரப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்திங்கன்னா தான் என்ன வெண்பா உன் அம்மாவோ இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெருமைப்படுறாங்க. தேங்க்ஸ் ஃபார்